ஹாய், நான் உங்களோட வெங்கடங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவை மீட் பண்ணிட்டு இருக்கேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜாப் கிடைக்கிறது எப்படின்றத பத்தி தான் பேச போறேங்க. மரங்கள்ல இலைகள் எப்பவுமே அழகா தானங்க இருக்கும். அந்த இலைகள் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா உதிர ஆரம்பிச்சுருங்க. அப்படி உதிர்ந்துச்சுன்னா நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா திரும்பவும் இலைகள் வர ஆரம்பிச்சிடும் அதே இடத்துல. அந்த மாரி தாங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு பிரச்சனைகளும், தோல்விகளும் இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மறந்துடாத, தோல்விங்கிறது எப்பவுமே நமக்கு நல்ல கிடையாதுங்க. அது கண்டிப்பா மாறக்கூடிய ஒண்ணா தான் இருக்குங்க. ஸோ தோற்கறதுக்காக மட்டுமே நம்ம பொறக்க கிடையாதுங்க. அத முதல்ல நீங்க நம்புனீங்கன்னா போதும். தோல்விகள்லாம் தாண்டி வெற்றியை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சுருவீங்க. நீங்க ஒரு வெற்றியாளனாவும் மாற முடியுங்க. ஸோ நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தவங்களோட எண்ணங்கள நம்ம மேல திணிச்சிடுவாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கமெண்ட்ஸுங்க. ஸோ சோஷியல் நெட்வொர்க்ஸ் இந்த ட்விட்டர் மூலமா தான் இது அதிகமா ஆச்சுங்க. ட்விட்டர் மூலமா மத்தவங்களோட எண்ணங்கள நம்ம மேல திணிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப யூடியூப்ல கமெண்ட்ஸ் எல்லாத்தையுங்க. ஸோ ஒரு வீடியோ பாருங்க, அந்த கமெண்ட்ஸ போய் பார்க்காதீங்க. அந்த எண்ணங்கள் வெளில வரும்போது இந்த ஜெனரேஷன் அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சர்டிஃபிகேட் பின்னாடி ஓடுற ஒரு மனிதர்களுங்க. சர்டிஃபிகேட் என்னதுங்க, ஒரு 50 காசு ஜெராக்ஸ் காப்பி தானேங்க. அதுக்கு எப்பவுமே வேல்யூ கிடையாதுங்க. அது எப்போ வேல்யூ வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான நாலேஜை எடுத்தால் மட்டும்தான் வேல்யூ வருங்க. ஸோ சர்டிஃபிகேட் பின்னாடி ஓடுறத விட்டுடுங்க. சரிங்களா, ஓகேவா? இந்த யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட், அந்த யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் சொல்லி இப்போ இதுதான் மிகப்பெரிய ஏமாற்று வேலையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டி டிகிரி வாங்கி தரோம், 1 லட்சம் கூட 1,50,000 லட்சம் கூடன்றது தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுங்க. ஐடியில் இருக்கிற அவ்வளோ பேரும் அந்த 1,50,000 லட்சம் 2 லட்சம் கொடுத்து இதில் ஏமாந்து போயிருக்காங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி இருக்கான்னு கூட தெரியாதுங்க. அடுத்து யாருமே அதில் படிக்க மாட்டாங்க. இந்தியா ஒரு எஜுகேஷன் ஹப்புங்க. அதனால் இங்கே ஏமாற்ற முடியும்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க. அதனால தான் டேட்டா சயின்ஸில் இந்த யூனிவர்சிட்டி நீங்கள் படிக்க போகிறீங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் அந்த யூனிவர்சிட்டி படிப்பீங்க, சைபர் செக்யூரிட்டி அப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியும் அண்ணா யூனிவர்சிட்டியை விட சிறந்த யூனிவர்சிட்டி நீங்கள் பார்க்க போகிறீங்க வாழ்க்கையில். அந்த மாதிரி எங்கன்னா நம்ம ஊர்லேயே படிங்க, நம்ம மக்களாகவே வாழ ஆரம்பிக்கலாங்க. இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டியோட மோகத்துலேருந்து வெளியில் வாங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்களெலாம் மீட் பண்ணுறதுல. இந்த வீடியோ எந்த லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணிங்க, இது ஒரு காப்பி ரைட்ஸ் ஃப்ரீ வீடியோ தாங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம கம்பெனியை பற்றி நெகட்டிவாக கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கிற மக்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க. தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டாலும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணவே போகிறதுங்க. பேக்டோர் ப்ராசஸிங் திருட்டுத்தனமாக இன்டர்வியூ இல்லாமல் 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து போகிற இந்த சிஸ்டத்தை நாங்கள் எதிர்ப்பேன். கடைசி வரைக்கும் எதிர்ப்பேன். நீங்கள் எவ்வளோ வேணும், எத்தனை யூசர் வேணால் க்ரியேட் பண்ணிக்கோ, எப்படி வேணால் கமெண்ட் போட்டுக்கோ, நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேங்க. இதில் கண்டிப்பாக இந்த போராட்டத்தை நான் தொடருவேங்க கடைசி வரைக்கும், தமிழ்நாட்டிலேருந்து இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கை தூக்குற வரைக்குங்க. சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகலாங்க. நம்ம கம்பெனிலே படிச்சுட்டு நம்மகிட்டே ப்ராஜெக்ட் பண்ணி என்கிட்ட ஒர்க் பண்ண என்னுடைய எம்ப்ளாயீஸ், என்னோடய ட்ரெயினிஸ்க்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தம்பிகளா, நீங்கள் பெரிய பெரிய கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கங்க. ஸோ நீங்கள் ஜெயிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. யாராவது என்கிட்ட படிக்கணும் இல்லைதான் என்கிட்ட கைடன்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுறது இந்த மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஓகேவா? இந்த 2 மெயில் ஐடியும் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண ரெடியாக இருக்கும். உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர் போட்டுருங்க. அப்படி இல்லையா, இதில் எதனா ஒரு ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் கொரீஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் கேட்கலாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை ஆஃபீஸில் மீட் பண்ண நினச்சிங்க, சென்னையில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. வாங்க, நம்ம ஆஃபீஸில் நான் இருப்பேங்க, டீட்டெயிலாக பேசலாங்க. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் காலைல 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேங்க. ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பாங்க. இதெல்லாம் சார் இன்ஸ்டால் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுதான் என்னுடைய அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட் ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் போடுங்க, நான் உங்கள்கிட்ட பேச ரெடியாக இருப்பேங்க. சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேங்க. திறமை இருந்தும் நல்ல வேலை கிடைக்கிறதில்லைங்க. ஏங்க தோக்குறோம்? ஒரு மனிதன் ஏன் தோக்குறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க. அது என்ன தாங்க அந்த பாயிண்ட் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ திறமை இருந்தும் தோக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். மேபி நம்ம ஒரு 5 பாயிண்ட் இருக்குங்க. அந்த 5 பாயிண்ட் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டெஸ்பரேட். அதாவது எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூக்கு தெரியணுங்க. அந்த வேலை வேணுன்றதுக்காக நீ தவறான விஷயங்களும் இப்போ வேலை செஞ்சுட்ருக்கேன், இந்த வேலையிலேருந்து கண்டிப்பாக நான் போயே ஆகணும், ஏன்னா இந்த வேலை சரியில்லை,
கம்பெனி சரியில்லை, கூட வேலை செய்யறது சரியில்லை, சம்பளம் ஒழுங்காக கொடுக்கணும்னு உன்னுடைய உண்மையான வீக்னஸை வந்து கம்பெனிக்கிட்ட சொல்லாத. நீ ரொம்ப நேர்மையாக இருக்கேன், உண்மையை தான் பேசுவேன், பொய் பேச மாட்டேன்னு நினச்சின்னா கம்பெனி ஒன்று போட்டு தள்ளுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சரி, அதுக்காக நான் ரொம்ப பொய்யும் சொல்ல எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் சொல்கிறேங்க. ஓகேவா? நிறைய பொய் பேசுகிறவங்க கம்பெனிக்காரன் கண்டுபிடிச்சிடும், அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க. பட் ஆனால் வந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க. நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், அந்த கம்பெனி பற்றி தப்பாக பேசி இன்னொரு கம்பெனியில் எடுத்துன்னு வச்சுக்கலாம், கம்பெனிக்காரன் எடுக்க மாட்டான். நீ அந்த கம்பெனி தப்பாக பேசுவேன், என் கம்பெனி நீ தப்பாக தானே பேசுவேன், அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. சில நேரங்களில் நேர்மை எப்போதும் சிறந்தது அல்ல. உங்கள் தற்போதைய வேலையை ஏன் விட்டுவிட விரும்புகிறீர்கள் அல்லது எங்கள் நிறுவனம் ஏன் வேலை செய்ய விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் முன் சிந்திக்க வேண்டும். இந்த கம்பெனிக்கு நீங்கள் ஏன் வரீங்கன்னு கேட்குறீங்கன்னா, அந்த கம்பெனி சரியில்லை, இந்த கம்பெனி சூப்பர் கம்பெனி, அதனால் வர அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா சரியில்லாத கம்பெனி நீ வேலை செஞ்ச அப்படின்ட்டு உன்னுடைய ப்ரொஃபைலை தான் தப்பாக நினைப்பாங்க. நாம் இதுக்கு வந்து சார் அந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க சார், அதை விட ஒரு கெரியர் ப்ரொஃபைல் நல்லா இருக்கிற ஒரு கம்பெனி தான் நீங்கள், அதனால தான் அங்கே வரேன்ட்டு அதுவும் பாசிட்டிவாக இதையும் பாசிட்டிவாக அந்த மாதிரி நீங்கள் பேச கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வேலை வேணுன்றது அவன் ஃபீல் பண்ணணும். இங்கே சரியில்லைன்றதுனால தான் அந்த வேலைக்கு போகிறன்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆஸ்கிங் த ரைட் கொஷின். நம்மளால இன்டர்வியூ முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு கேட்பாங்க. இவன் என்ன பண்ணுவான்னு வச்சுங்களேன், சார் உங்கள் கம்பெனி வந்து ஒழுங்காக நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்வி விட்டுருவானுங்க. ஓகேவா? தப்பான கேள்விகள் நீ கேட்கறதுனால தான் இன்டர்வியூ நீ ரிஜெக்ட் ஆகுவ. நாம் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் தம்பிகளா. ஓகேவா? இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா நம்ம கம்பெனி பற்றி கேட்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி பற்றி நான் தெரிஞ்சுட்டு போங்க. தெரிஞ்சுட்டு போயிட்டு அந்த கம்பெனியில் வந்து சார் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, வேறு என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, இந்த கிளைண்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, வேறு ஃபியூச்சர் கிளைண்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த டொமைனில் நீங்கள் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டொமைனில் எப்போ டார்கெட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கேட்கணும். சார் எனக்கு வேலை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சார் எவ்வளோ சம்பளம் எனக்கு தர போகிறீங்க இப்படின்னு ரெண்டாவது கேட்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது குழப்பி விட்டு கேட்டு விட்ருவாங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு கேள்வி கேட்கணும், ஆனால் அந்த கேள்வி வந்து ஒரு யதார்த்தமான ஒரு டெக்னிக்கலாக இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து சார் கேள்வி எதுனா இருக்காங்கன்னா அதெல்லாம் ஒரு கேள்வியும் இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து அந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் சொல்லியோ அப்படின்ற மாதிரியும் கம்பெனிக்காரங்க நினைப்பாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், அது ஓரளவு டீசெண்டாக ஒரு கம்பெனி சம்மந்தமாக இந்த சேலரியை பற்றி உங்கள் ஜாபை பற்றி இல்லாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணுங்க. ஓகே. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், த வே யூ ஷோ யுவர் செல்ஃப். பாருங்கள், ரொம்ப முக்கியமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்மளால் கழுத்தில் செயின் போட்டிருப்போம், கையில் காப்பு கட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மார்க் போட்டிருப்போம், சரிங்களா? அந்த மாதிரிலாம் நீங்கள் போகக்கூடாதுங்க. ஓகே. எப்போவுமே வந்து இன்டர்வியூக்கு போகும்போது வந்து உன்னை பார்த்த உடனே இன்டர்வியூ சொல்லிடுவாங்க இவனை எடுக்கலாமா வேணாமான்ட்டு. அந்த இம்ப்ரெஷன் தாங்க 10%, இல்லை 20% அதுலேயே மார்க் வந்துடும். 100க்கு 20% உன்னை பார்த்த உடனே கொடுத்துருவாங்க. மீதி 80 மார்க்குக்கு தான் நீ வேலை செய்ய போகிற. சரிங்களா? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து ஒரு ரூம்குள்ளே போறியா, நாக் பண்ணிட்டு போறியா, இல்லை பெர்மிஷன் கேட்டு உள்ளே போறியா, சேரில் உட்காரியா, நீ ஒழுங்காக பெர்மிஷன் கேட்டு சேரில் உட்காரியா, கை கொடுக்கும்போது நல்லா கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கணுங்க. ஓகேவா? பயந்துக்கிட்டே கொடுக்குறதுங்க, இல்லை அழுத்தி கையை பிடிச்சிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஓகேவா? உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்க ப்ரொஃபஷனலாக ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டுங்க, பேண்ட்டுங்க, ஷூ போட்டிருக்கணும், ஷூக்குள்ளே சாக்ஸ் இருக்கணுங்க, டை கட்டியிருக்கணுங்க, அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக இருக்கணுங்க. இது இல்லாமல் வந்து நம்மளால என்ன பண்ணால் சிகரெட் குடிச்சிட்டு அப்படியே அந்த ஸ்மெல்லோடய போவாங்க. போனோடனே அவனுக்கு ஸ்மெல் அடிச்சுன்னு வச்சுக்கேன், ஏன்னா அவன் எப்படி இருக்கான் அப்படின்ற சிகரெட் குடிக்கிறான்றது தெரியக்கூடாது, குடிச்சிட்டு சில பேர் போவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஸோ உன்னுடைய எப்படி நீ அப்பியரன்ஸ் கொடுக்குறியோ அதுவே உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்காது. இது இல்லாமல் வந்து த வே யூ ஆர் டாக்கிங். இப்போ உட்காந்து பேசும்போது இப்படி சாஞ்சிட்டு பேசுவான், இப்படி இப்படி சாஞ்சிட்டு பேசுவாங்க. இது இல்லாமல் வந்து இன்டர்வியூரை பார்த்து கண்ணை பார்த்து பேசணுங்க. அதை விட்டு இன்டர்வியூ ட்ரெஸ் எப்படி இருக்குது, இன்டர்வியூரை பார்த்து பேசணுங்க, கண்ணை பார்த்து பேசணுங்க. ஓகேவா? இதெல்லாமே பார்ப்பாங்க. இதெல்லாம் வச்சு தான் உனக்கு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்க. நீ சுற்றி இருக்கிறதுனா அப்படி வேடி பார்த்துட்டு இருப்பாலாம் பார்க்கக்கூடாதுங்க. ஓகேவா? அன்றுடைய அசெக்ஸ் சேலரி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க. நம்மளால என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ரெசெஷன் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, எதனால ரெசெஷனுங்க, அளவுக்கு அதிகமான சேலரி வாங்கிட்டான். சரிங்களா? உங்களுக்கு தேவையான சேலரியை தாண்டி ரொம்ப அதிகமாக வாங்கும்போது அவனை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குங்க. ஓகே. அதுவும் ஃப்ரெஷருக்குலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கோவிடில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 40,000 45,000 கொடுத்துட்டான். கம்பெனிக்கு திங்க் பண்ணான், 40,000 45,000 எதுக்கு கொடுக்கணும், 15,000 அடுத்து 20,000 எடுத்து ஆள் கிடைக்கிறாங்களேன்ட்டு அவனை தூக்கு இவனுக்கு கொடு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ யதார்த்தமான ஒரு ஸ்டாண்டர்டான சேலரியை நீங்கள் கேளுங்க.
அந்த ஸ்டாண்டர்டான சேலரி மட்டும் இருந்துச்சுன்னா போதும். உனக்கு திறமை இருந்தால் கம்பெனிக்காரன் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. திறமையை வளர்த்துக்குங்க. இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். வெளிப்படையாக ஒரே ஒரு விஷயம் தாங்க. திறமை இருக்கிறவனுக்கு எவ்வளோ வேணால் கம்பெனிக்காரன் கொடுத்து ரீட்டைன் பண்ணுவான்றது மட்டும் நிதர்சனமான உண்மைங்க. மற்றபடி வந்து உன்னையும் மீறி பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ சேலரி கேட்டினா கண்டிப்பாக அந்த வேலையும் கிடைக்காதுங்க. அந்த வேலையை நீ நிற்கவும் முடியாதுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உன்னோட ஆட்டிடியூடுங்க, ஒழுக்கம்ங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, நீ ஒரு கம்பெனி ஏன் இந்த வேலைக்கு வந்திருக்குன்னு கேட்டால், சார் எங்கள் கம்பெனியில் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ரொம்ப அதிகம் சார், சம்பளம் கம்மி சார், இதெல்லாமே மேனேஜ்மெண்ட் சரியில்லை சார், கம்பெனி இழுத்து மூட போகிறாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னா, ஸோ எந்த கம்பெனியை பற்றியும் தவறாக பேசாத, யாரை பற்றியும் தவறாக பேசாத. உனக்கு தேவை இந்த வேலை மட்டும்தான். சார் அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான், நான் நல்லா ஒர்க் பண்ணேன், இப்போ இன்னொரு டெவலப்பான கம்பெனி நான் போகணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக சொல்லுங்கள். வெளிப்படையாக எல்லாத்தையும் சொன்னீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுன வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், நிறைய பொய்யும் சொல்லாத. பொய் சொன்னாலும் நீ மாட்டிப்ப, அதை மறந்துடாதீங்க. ஸோ ஐடியில் இருக்கிறவங்க படிக்கக்கூடிய கோர்சஸ் இதெல்லாங்க. நான் ஐடியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த கோர்சஸை படிக்காதீங்க. இதெல்லாம் திருட்டு கோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தயவு செஞ்சு நான் ஐடியில் இருக்கிறவங்க இந்த கோர்சஸ்லாம் படிக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன் சார் ஒரு கேப் இருக்குது? ஃப்ரெஷரு, நான் ஐடி இதை படிக்காதீங்க. மெக்கானிக்கல் இருக்கிறவங்க இதை படிக்கக்கூடாது, சிவில் இருக்கிறவங்க படிக்கக்கூடாது, மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்க யாருமே இதை படிக்காதீங்க. ஏன் சார் இதை படிக்கூடாதுன்னா இதெல்லாம் திருட்டுத்தனமாக வந்து இந்த கோர்ஸ்லாம் ஜாவா வித் செல்லிம்லாம் படிச்சிங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்லாம் இவங்கெல்லாம் எடுக்கவே மாட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவனுக்கு வந்து பேக்டோர் ப்ராசஸிங் மூலமாக 98% வரைக்கும் ஐடிக்குள்ளே இப்போ இருக்கிறவங்க எல்லாம் ஃபேக் தாங்க. ஓகே, இந்த எஸ்கியூஎல் பிஎல்எஸ்க்கு தான் இப்போ ட்ரெண்டிங். எஸ்கியூஎல்ல ஆள் வந்தாவே வந்து டுபாகூர் தான், ஏமாத்தல் தான் வரானுங்க. ஓகே, எல்லாருமே ஃபேக்கில் தான் இப்போ அனுப்பிட்டு இருக்கேன். பேக்டோர் ப்ராசஸிங் சொல்லுவாங்க அதுக்கு பேருங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவை, வேற ஒருத்தர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி 5 லட்ச ரூபா கொடுத்தா வாங்கி கொடுத்துருவாங்க. கம்பெனியில் போய் நம்ம மாட்டிக்கிட்டு துரத்தி விட்டுருவாங்க. இதான் நடந்திருக்கும். இதான் மிகப்பெரிய ஆள் மாறாட்டம் நடக்கிற டெக்னாலஜிஸ்ங்க. நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்னாலஜி ஏதாவது படிச்சிங்க, கண்டிப்பாக லைஃப்பில் செட்டில் ஆகுவீங்க. ஓகேவா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். ஸோ இது எல்லாமே என்னோட சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸுங்க. நீங்கள் எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்க ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. ஸோ ஒரு நாள் இந்த சமுதாயமான்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா இந்த பேக்டோர் ப்ராசஸிங் இந்த சிஸ்டத்தை நோக்கி கண்டிப்பாக எதிர்க்கிற முதல் தமிழான நான் இருப்பேங்க. என் கூட இணைங்க. நாம் ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க. நன்றி.